திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ திருச்சி மாநகரில் ராம்ஜி நகர் பெரிய கொத்தமங்கலம் ஆகிய பகுதிகளில் அமைச்சர் KN நேருவுடன் வாக்கு சேகரித்தார். அப்போது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே தமிழகத்திற்கு நிதி கிடைக்கும் என்றும் அதன் மூலம் தமிழகம் வளர்ச்சி அடையும் என்றும் அவர் கூறினார். ஆபத்து நேரங்களில் கூட உதவாத மத்திய அரசு இனி எப்போது தமிழக மக்களுக்கு உதவும் என்றும் அவர் கூறினார். பிரச்சாரத்தின் போது மக்கள் அளித்த கோரிக்கைகள் அனைத்தும் 6 மாதங்களில் அமைச்சர் மூலமாக நிறைவேற்றி தரப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். நீங்க இதெல்லாம் 3 வருஷத்துல செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் இன்னொன்னு என்னன்னா, கடுமையான நிதி நெருக்கடி யாருக்கு? தமிழக அரசுக்கு. யாரால? ஒன்றிய பாஜக அரசுனால தமிழ்நாட்டுக்கு உண்டான நிதி, போதிய நிதி அவங்க ஒதுக்குறது கிடையாது. அப்படி இருந்தோம் திருச்சி மாநகரத்துக்கு கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு திட்டப்பணிகளை நம்ம அண்ணன் நேரு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா இனியும் நிறைய செய்யலாம். ஆனா அதுக்கு தடங்களா இருக்கிறது யாரு? மேல இருக்கிற பாஜக அரசு. நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் கொடுக்கறது கிடையாது. இப்ப விட்டுருங்க, எப்பயுமே கொடுத்தது கிடையாது. இந்த பகுதிக்கு அவர் நீங்க கோரிக்கையில் போட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் கண்டிப்பா அவர் செய்தது சின்ன விஷயங்கள். நீங்க 3000 கோடிக்கு திட்டங்கள் கொண்டு புதிய பஸ் ஸ்டாண்ட் வர வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் செய்யும்போது நீங்க சொன்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பா அண்ணன் சொல்ற மாதிரி 6 மாசத்துல முடிச்சு கொடுத்துருவாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.